அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஒரு அருமையான வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 53 அதிகாரம் 10வது வசனத்தினுடைய கடைசி வார்த்தையாய் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ஆண்டவருக்கு சித்தமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாய் நிறைவேறும். யார் தடுத்தாலும், யார் எதிர்த்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும் அவர் சித்தமானதை கண்டிப்பாய் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். ஆனால் நம்முடைய மனநிலை எப்படிப்பட்டது, நம்முடைய ஜெபங்கள் எப்படிப்பட்டது என்றால், நம்முடைய விருப்பங்களை தேவனுடைய சன்னிதானத்திலே கொண்டு போகும். ஆண்டவரே, இதெல்லாம் எனக்கு நடக்கணும், இப்படியெல்லாம் என் வாழ்க்கையில் ஆண்டவரே நீங்க செய்யணும். நிறைய காரியங்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கொண்டு போவோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார்? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கும்படிக்கு ஆண்டவர் அற்புதமாய் நடத்துவார். நமக்குள்ள ஒரு நம்பிக்கை, விசுவாசம் மேலாக எழும்ப வேண்டும். என்னவென்றால், என் தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே செய்கிறது எல்லாம் நன்மைக்கேதுவாக அவருடைய சித்தத்தின்படி செய்கிறார். சில நேரம் யோசேப்பை போல ஆண்டவர் எதிர்மறையான காரியங்களுக்குள்ள நடத்த ஆரம்பிப்பார். அவர் சொன்ன தரிசனம், வாக்குத்தத்தம் ஒன்றா இருக்கும். ஆனால் அது நிறைவேறணும்னா வேறொரு கோணத்திலே எதிர்மறையான திசைகளிலே போய் அங்கு அது நிறைவேற வேண்டி இருக்கிறது. பாருங்கள், யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சொன்ன வார்த்தை, அவனை மேலாக வைப்பேன். ஆனால் நடந்ததோ, யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே மிகவும் கொடூரமான சம்பவங்கள். சகோதரர்களே குழியில் போட்டு விற்று போத்திபாரின் வீட்டில் அடிமையாயிருந்து பின்பு செய்யாத தவறுக்காக சிறைச்சாலை போய், இப்படி அவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் எதிர்மறையாய் நடந்தாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறிற்று. 105ஆம் சங்கீதம் 17வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது, அவர்களுக்கு முன்பாக ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. பின்பு ராஜா கட்டவிழ்க்க சொன்னான், ஜனத்தின் அதிபதி உயர்த்தினான் என்று வாசிக்கிறோம். பாருங்கள், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் யோசேப்பின் வாழ்க்கையில எதிர்மறையான காரியங்கள் தான் நடந்தது. அதே போல இந்த காலை நேரத்தில் உங்க வாழ்க்கையிலும் சில நேரங்களில் ஒரு எதிர்மறையான காரியங்கள் நடக்கலாம். நான் நினைக்கிறது ஒண்ணு, என் வாழ்க்கையில நடக்கிறது ஒண்ணு, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் ஒண்ணு, ஆனா என் வாழ்க்கையில வேறு விதமா நடக்குதே பிரதர். ஆண்டவர் என்னை விட்டு விலகிட்டாரா, என்னை கைவிட்டுட்டாரா, என்னை மறந்துட்டாரா? பயங்கர கேள்விக்குறி எழும்பும். அநேகருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் கர்த்தர் சரியான திட்டத்துக்குள் நேராய் நடத்தி அங்கு கொண்டு போய் நிறுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். யோசேப்பை உயர்த்தினது போல உங்களையும் உயர்த்துவார். அதனால சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தருக்கு சித்தமான காரியம் கண்டிப்பா எவ்வளோ தடை வந்தாலும், எப்படி கொண்டு போனாலும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். சில நேரத்துல நல்ல அபிஷேகம் அவங்க மேல இருக்கும். தாவீதின் மேல அபிஷேகம் இருந்தது போல கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கும். ஆனா ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது சவுலுக்கு பயந்து காடுகளிலும் மலைகளிலும் ஓடி ஒளிகிற ஒரு சூழ்நிலை அங்கு தாவீதுக்கு இருந்தது. ஆனால் கடைசியில கர்த்தர் தாவீதை உயர்த்தினதை நாம் வாசிக்கிறோம். அதே போல சிலர் நல்ல அபிஷேகம் பெற்று நல்லா ஜெபிப்பாங்க, ஆண்டவரை தேடுவாங்க. ஆனா அபிஷேகம் அவங்க மேல இருந்தாலும் பயங்கர எதிர்ப்புகள், ஏளனங்கள், போராட்டங்கள், பலவீனங்கள் வரும். ஆனால் சோர்ந்து போகக்கூடாது. இவைகளில் தேவன் நம்மை உருவாக்க ஆரம்பிக்கிறார். தாவீது நல்லா உருவானது அங்க சவுல் விரட்டினதுனாலதான். சவுல் தாவீதை கொல்ல வகை தேடின போதுதான் தாவீது உருவாக்கப்படுகிறார். சத்துரு உங்களை எப்பெல்லாம் குற்றப்படுத்துறானோ, எப்பெல்லாம் வேதனைப்படுத்துறானோ, அப்பெல்லாம் நீங்க உருவாருங்க. உருவாக ஆண்டவர் சொன்ன வார்த்தை கண்டிப்பாய் நிறைவேறும். அந்த வசனம் சொல்கிற அந்த வார்த்தையினுடைய அழகை பாருங்கள். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். சகோதரா, சகோதரி, ஆண்டவருக்கு சித்தமான காரியம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நிறைவேறும். அவர் சொன்ன வார்த்தை கண்டிப்பா நிறைவேறும். சோர்ந்து போகக்கூடாது. அது எதிர்மறையா நடக்கலாம், நேரா நடக்கலாம், எப்படி நடந்தாலும் அவருடைய சித்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். சந்தோஷமா இருங்கள். இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அவருக்கு சித்தமான காரியத்தை நிறைவேற்றி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். உங்கள் வாழ்க்கையும் சந்தோஷப்படும். நாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா?
அன்பு நிறைந்த பிதாவே, உம்முடைய பிள்ளைகளுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில உமக்கு சித்தமான காரியத்தை நிறைவேற்றி உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க ஆண்டவரே. நல்ல சுகம் தாங்க, எல்லா தேவைகளையும் சந்திங்க, எதிர்பார்க்கிறது காரியங்களுக்கு மேல நன்மை உண்டாக நினைத்தருளுங்க. இயேசு ரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Amen.